ஆன்மீக ஒளி நேயர்களுக்கு வணக்கம். முன்னொரு காலத்தில் காவிரியின் கரையில் அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரன் என்ற நெசவாளி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு உலகத்தில் தெரிந்த ஒரே நாமம் ஓம் நமசிவாய மட்டும்தான். தினமும் காலையில் எழுந்து காவிரி ஆற்றில் நீராடி காட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூக்களை தூவி உருகி உருகி வழிபடுவது அவனது வழக்கம். அவனது தூய்மையான பக்திக்கு மெச்சி சிவபெருமான் தினமும் ஒரு சாமானிய மனிதனைப் போல அவன் முன்னே தோன்றி அவனோடு அமர்ந்து பேசிவிட்டு போவார். இறைவனே நேரில் வந்து பேசும் அளவுக்கு சுந்தரன் பாக்கியசாலியாக இருந்தான். ஆனால் இந்த விஷயம் அவனுக்குள் மெல்ல மெல்ல ஒரு நுட்பமான ஆணவத்தை விதைத்து விட்டது. இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த பக்தன், ஈசன் என்னை தேடித்தான் வருகிறார் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. ஒரு நாள் சுந்தரன் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஊர் அரசன் அந்த வழியாக வந்தான். அரசனும் சிவபெருமானின் பெரிய பக்தன். அவன் அந்த சிவலிங்கத்திற்கு பட்டு துணிகளையும் தங்க ஆபரணங்களையும் சாற்றி மிக ஆடம்பரமாக பூஜை செய்தான். இதை பார்த்து கொண்டிருந்த சுந்தரனுக்குள் பொறாமையும் ஆணவமும் தலை தூக்கியது. அவன் மனதிற்குள், நான் தினமும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜை செய்கிறேன், ஆனால் இந்த அரசன் தன் அதிகாரத்தை காட்டி ஆடம்பரமாக பூஜை செய்கிறான். இவனுடைய பூஜையை விட என்னுடைய பூஜைதானே சிறந்தது என்று நினைத்து கொண்டான். அரசன் சென்ற பிறகு சிவபெருமான் சுந்தரன் முன்னே தோன்றினார். ஆனால் எப்போதும் புன்னகையோடு வரும் ஈசனின் முகம் அன்று கவலையாக இருந்தது. சுந்தரன் ஈசனை நோக்கி, இறைவா, அந்த அரசன் தங்கம் வைரம் என்று ஆடம்பரமாக பூஜை செய்கிறான். ஆனால் என்னைப் போல அவனுக்கு உண்மையான பக்தி கிடையாது. நீ அவனுடைய பூஜையை விட என் பூஜையைத்தானே சிறந்ததாக ஏற்றுக்கொண்டாய் என்று பெருமையாக கேட்டான். ஈசனின் கடுமையான கோபம். சுந்தரன் வார்த்தைகளை கேட்ட அடுத்த கணம் எப்போதும் கருணையோடு இருக்கும் அந்த ஈசனின் முகம் கடும் கோபமாக மாறியது. அந்த இடமே திடீரென இருண்டது போலானது. சிவபெருமானின் கண்கள் சிவந்தன. ஈசன் இடி முழக்க குரலில் பேசினார். சுந்தரா, நிறுத்து உன் பேச்சை. பக்தி என்பது உன்னோடு பிறரை ஒப்பிட்டு பார்ப்பது அல்ல. அந்த அரசன் தன் அரண்மனையை மறந்து, தன் அதிகாரத்தை மறந்து ஒரு சாமானியனைப் போல என் காலடியில் விழுந்து வணங்கினான். அவனது பூஜையில் தூய்மை இருந்தது. ஆனால் உன் பூஜையிலோ நான் பெரிய பக்தன் என்ற ஆணவமும் பிறரை தாழ்த்தி பார்க்கும் பொறாமையும் மட்டுமே இருக்கிறது. சிவன் தொடர்ந்து கோபத்துடன் கூறினார். யாரிடத்தில் ஆணவமும் பொறாமையும் குடியேறுகிறதோ அங்கே பக்திக்கு இடமில்லை. என்னை உன்னுடைய சொத்தாக நினைத்து விட்டாய் அல்லவா? இனி உனக்கு என் காட்சி கிடைக்காது என்று கூறிவிட்டு ஈசன் மறைந்து போனார். ஈசனின் கடுமையான கோபத்தையும் சாபத்தையும் கண்ட சுந்தரன் அப்படியே உறைந்து போனான். தன் தவறை உணர்ந்து கதறி அழுதான். ஆகா, இறைவனே நேரில் வருகிறார் என்ற பெருமையில் பக்திக்கு மிக முக்கிய தேவையான பணிவை மறந்துவிட்டேனே, பிறரை தாழ்வாக நினைத்து விட்டேனே என்று துடித்தான். அடுத்த சில நாட்களுக்கு அவன் உணவோ தண்ணீரோ உட்கொள்ளவில்லை. தன் தவறுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தான். அவனது கண்ணீரால் அவனது ஆணவம் முழுமையாக கரைந்து போனது. இப்போது அவன் மனதில் தான் பெரிய பக்தன் என்ற எண்ணம் முற்றிலும் அழிந்து வெறும் பக்தி மட்டுமே எஞ்சியிருந்தது. 3ஆம் நாள் சுந்தரனின் கண்ணீருக்கு இறங்கி ஈசன் மீண்டும் அவன் முன்னே தோன்றினார். இந்த முறை கோபம் மறைந்து முகத்தில் அதே பழைய காருண்ய புன்னகை இருந்தது. ஈசன் சுந்தரனை தொட்டு தூக்கி, சுந்தரா, என் கோபம் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை சூழ்ந்திருந்த ஆணவம் என்ற இருளை நீக்குவதற்காகத்தான். என் உண்மையான பக்தன் ஒருபோதும் வழிகட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போது நீ தூய்மையானவனாகிவிட்டாய் என்று கூறி ஆசீர்வதித்தார். இந்த கதையை வீடியோவில் நேயர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக உண்மை என்னவென்றால், ஈசனின் கோபம் கூட ஒரு தாயின் கோபத்தை போன்றதுதான். தன் பிள்ளை தப்பு செய்யும் போது தாய் கோபப்படுவது அவனை நல்வழிப்படுத்தத்தானே தவிர அவனை அழிப்பதற்காக அல்ல. அதே போலத்தான் நம் மனதில் ஆணவமும் பொறாமையும் தலைதூக்கும் போது இறைவன் நமக்கு சோதனைகளை தந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆன்மீக ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.